வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். உலகத்தமிழ் மாணவர்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் ஆதி மனித இனம் தமது வேட்டை அனுபவங்களை அவர்கள் வாழ்ந்த குகைகளில் கோட்டோவியங்களாக வரைந்துள்ளனர். வேட்டையில் கிடைக்கும் விலங்குகள், அவற்றை தரும் இயற்கை பொருள்கள், எளிதில் கிடைக்கும் உணவுகள் மனித குலத்தை சடங்குகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இட்டு செல்கின்றது. ஆதி வேட்டை சமூகத்தில் வேட்டையாடிய மனிதன் கொக்கு இறகு சூடிக்கொண்டு, குருவி வேட்டை ஆடிக்கொண்டு, வக்காவின் மணி பூட்டிக்கொண்டு, மடவார்கண் போல் ஈட்டிக்கொண்டு, தொக்காக கச்சை இறுக்கிக் கொண்டு, துள்ளும் மீசை முறுக்கிக் கொண்டு, குற்றால குறவஞ்சியில் குறிப்பிடப்படும் சிங்கன் போன்று வாழ்ந்திருக்க வேண்டும். தொடக்க கால எழுத்திலக்கியத்திற்கு முன்னர் வழி வழியாக கர்ண பரம்பரை காதால் கேட்டு மனநலத்தின் அடிப்படையில் மனித உணர்வுகளை பின்பற்றியிருக்க வேண்டும். எழுத்தியல் முறை தோன்றிய பின்னரே பாடல்கள், கதைகள், ஆடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுகள், மருத்துவம், சடங்குகள், நம்பிக்கைகள் என பரிணமித்து இருக்க வேண்டும். உலக இலக்கியங்கள் எழுத்திலக்கிய வளர்ச்சியில் புனைவினை கொண்டாடுவது போல் வாய்மொழி பாடல்கள் நடப்பியல்களை எடுத்து எம்புகின்றன. செவ்வியல் இலக்கியங்கள் தொடங்கி புராண இதிகாசங்கள் ஆண் என்ற ஒரு சாரர் மக்களை உயர்வென உயர்த்தி பிடிக்க புனைவு அவசியமாகின்றது. ஆனால் புனைவற்ற இயற்பண்புகள் கொண்ட நாட்டுப்புற பாடல்கள் ஆண் பெண் பேதமின்றி ஒருமையில் பொதுமை கூறுகின்றது. நாட்டுப்புற வழக்காட்டில் சிறுதுளியும் பெருமழையும் ஒன்றே என்பதை அறிய முடியும். பிறப்பு முதலாக இறப்பு வரையிலான பண்பாட்டு கூறுகளை வெளியிடும் வரலாற்று அறிக்கைகளாக இவற்றை காண முடியும். தொல்காப்பியம் குறிப்பிடும் பண்ணத்திற்கு முற்பட்ட வாய்மொழி பாடல்கள் செவ்விலக்கிய வேர்களில் உயிர்ப்புடன் இருப்பவை இப்பாடல்களின் ஜீவன்கள் ஆகும். எனவே இந்த உண்மை உயிர்ப்பை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம். வேங்கடம் முதல் குமரி வரை உள்ள தமிழ் பேசும் தமிழக மக்களின் வாழ்வியல் முறைகளை நாட்டுப்புற வழக்காறுகள் எடுத்துரைக்கின்றன. நாட்டுப்புற கதைகள் என்ற தலைப்பில் உரையாற்றுபவர் முனைவர் இரா காமராசு, பேராசிரியர், தலைவர், நாட்டுப்புறவியல் துறை, புலத்தலைவர், மொழிப்புலம், தஞ்சை பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். உலகத்தமிழ் மாணவர்களே, நிச்சயம் இந்த அரங்கம் உங்களுக்கானது. மாணவர்களே, தமிழ் உறவுகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தமிழ் மாணவர்களே, வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை காணுங்கள். நம் மண்ணையும் மக்களையும் நேசிப்போம், போற்றுவோம், தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாடல்கள் ஓர் கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, எதுவும் புதிதில்லை. என்றாலும் நாட்டுப்புற பாடல்களும் அது பாடுகின்ற முறையும் இசையும் சுமந்து வருகின்ற பொருளும் ஆரம்ப காலகட்டத்தில் அனைவருக்கும் வியப்பாகவும் அவர் தம் என்ன ஓட்டத்திற்கும் ஒத்தும் இருந்தது என்றால் அது மிகையாகாது. வாயில் பிறந்து செவிகளில் நிறைந்து உள்ளத்தில் பதிவு பெறும் இப்பாடல்கள் இனியவை, எளியவை, எழுதப்படாதவை, எவரால் பாடப்பெற்றவை என உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியாத பெருமையினை கொண்டவை. என்றாலும் இலக்கிய பாடல்களை போன்று எதுகை மோனை, இயைபு, இரட்டை கிளவி என்ற யாப்பிலக்கண கட்டுப்பாட்டு கோப்பையில் அமைந்துள்ளது. முனைவர் சு. சக்திவேல் அவர்கள் நாட்டுப்புற
பாடல்கள் அவை பாடப்படும் சூழல்கள் நிகழ்வுகளின் தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு 8ஆக பிரித்து வகைப்படுத்தியுள்ளார். தாலாட்டு பாடல்கள், குழந்தை பாடல்கள், காதல் பாடல்கள், தொழில் பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், அகப்பாடல்கள், புறப்பாடல்கள், பக்தி பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், பன்மலர் பாடல்கள் எனப்படும். முதலாவதாக தாலாட்டு பாடல். ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ, யாரடிச்சு நீ அழுற கண்மணியே கண்ணுறங்கு, கண்ணே அடிச்சாரா கற்பகத்தை தொட்டாரா, தொட்டாரை சொல்லி அழு தோல்விலங்கு பொட்டு வைப்போம், அடிச்சாரை சொல்லி அழு ஆக்கினங்கள் செய்து வைப்போம், மாமன் அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே, அண்ணன் அடித்தானோ ஆவரங்க கொம்பாலே, பாட்டி அடித்தாலோ பால்வாடியும் கொம்பாலே, ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ, ஆரடிச்சு நீ அழுற கண்மணியே கண்ணுறங்கு. இத்தகை பெருமை மிக்க நாட்டுப்புற பாடல்களை ஆவணப்படுத்தி இளைய தலைமுறைகளுக்கு நாம் கொண்டு செல்வதே நாட்டுப்புற பாடல் கலைஞர்களுக்கு நாம் செய்யும் நன்றியாக அமையும் என நாட்டுப்புற பாடல்களை பற்றி நம் முன்னே உரையாட வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த நாட்டுப்புற பாடல் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்லலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அமிழ்தினி. 6 to 60 வயது வரையுள்ள அத்தனை பேரும் வெறுக்காத ஒன்றும் கதைதான், விரும்பி கேட்பதும் கதைதான். ஆனால் இது எப்படிப்பட்ட கதை? பாரெங்கும் மனம் பரப்பி தெவிட்டாத இன்பமாய் தேமுதுர சுவையாய் இன்னிசை விருந்தளிக்கும் நாட்டுப்புற கதைகள். அதை பாங்குடனே நம்மிடையே பகிர வருகிறார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் துறையின் துறை தலைவர் ஐயா இரா காமராசு அவர்கள். 211க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ள இவர் கணவனானா போதும், ஞா போல் வளை என்ற கவிதை தொகுப்புகளையும், மகளுக்கு சொல்ல என்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். பாடநூல்கள், பொது நூல்கள், தொகுப்பு நூல்கள், குறுநூல்கள் என பல்வேறு வகையான நூல்களை வெளியிட்டுள்ளார். பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்ட குழு உறுப்பினராக உள்ள ஐயா இரா காமராசு அவர்கள் இதுவரை பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, மொரீஷியஸ், மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், தென் அமெரிக்கா போன்ற அயல் நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். பிரபல வானொலியான அகில இந்திய வானொலி, பொதிகை, ஜெயா, மக்கள் போன்ற பிரபல தொலைக்காட்சிகளுக்கு தன்னுடைய ஊடக வழி பங்களிப்பை அளித்துள்ள ஐயா காமராசு அவர்கள் குரல் நெறி செம்மல் விருது, சிறந்த பேராசிரியர் விருது, ஜேசிஸ் செம்மைப்பணி விருது, படைப்பிலக்கிய விருது என பல விருதுகள் பெற்றுள்ளார். ஐயா இரா காமராசு அவர்களின் நாட்டுப்புற கதைகளை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பில் இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் முனைவர் சே. அஜிதா அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இதுபோன்ற கலை, இலக்கியம், சமூகம் சார்ந்த பொழிவுகளை இந்த அரங்கில் நிகழ்த்தி தொடர்ச்சியாக அதனை மக்களிடம் எடுத்துச் செல்கிற அந்த பணிக்காக அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாட்டுப்புற கதைகள் என்பது குறித்து ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். கதை சொல்லி கதை கேட்டு வாழ்ந்த சமூகம் நம்முடையது. கதை மனித குலத்தின் ஆதி கலை. ஆதி மனிதன் காட்டில் வேட்டையாட சென்று திரும்பியவுடன் தன் அனுபவங்களை,
தன் கூட்டத்தினரிடம் பகிர்ந்து கொள்வதில் தொடங்கியது இந்த கதைக்கான அடித்தளம் என்பதை வரலாறுகளில் சொல்கிறார்கள். கதைகள், அதுவும் குறிப்பாக இந்த நாட்டுப்புற கதைகள் நம் மக்களின் படைப்புகள். அவர்களது கற்பனை, நியாய உணர்வு, அறிவு நுணுக்கம், மரபு அறிவாற்றல் இவற்றின் வெளிப்பாடுதான் இந்த கதைகள். இவை அதீதமான கற்பனையின் விளைச்சல் என்று சொல்லலாம். மனிதன் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் தன் உணர்வுகளை கலைநயத்துடன் வெளிப்படுத்தி வாய்மொழியாக பலரின் நாவுகளிலும் பயின்று நிலைக்க செய்தவைதான் இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள். எனவேதான் ஏடேறிய இலக்கியங்களுக்கு முன்னால் ஏடேறாத இலக்கியங்களாக இவற்றை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் சொல்கிறவனின் நாக்கு, கேட்கிறவனின் காது ஆகிய இரண்டு ஊடகங்கள் செயல்படுகின்றன. இந்த நாட்டார் இலக்கியங்களுக்கு பொதுவான சில வரையறைகள் இருக்கின்றன. இவைகளுக்கென்று ஆசிரியர்கள் கிடையாது. இன்றைக்கு ஒரு கதை வருகிறது அல்லது ஒரு நாவல் வெளிவருகிறது என்று சொன்னால் அதற்கு ஆசிரியர், உரிமையாளர், படைப்பவர் என்பவர் ஒருவர் இருப்பார். அவருடைய பெயரில்தான் அந்த கதையோ அந்த நாவலோ அந்த நூலோ வெளிவரும். அதற்கென்று ஒரு விலை உண்டு. அந்த விலை மதிப்பு என்பது அந்த காப்பிரைட் உரிமை, அந்த காப்புரிமை அந்த உருவாக்கிய ஆசிரியருக்கு உண்டு. ஆனால் நாட்டுப்புற இலக்கியங்களுக்கு இந்த காப்புரிமை போன்ற சங்கதிகள் எல்லாம் கிடையாது. எங்கோ ஒருவர் ஓரிடத்தில் சொல்கிற ஒரு கதை அது பல இடங்களிலும் பரவி நிற்கும். இடத்திற்கு இடம் தன்னை மாற்றி தகவமைத்துக் கொள்ளும். இதுதான் நாட்டுப்புற இலக்கியங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிற பொது வரையறை. ஆசிரியர் கிடையாது, தானாக பரவும், சூழலுக்கு ஏற்பவும் இடத்திற்கு ஏற்பவும் மாறுபடும் தன்மையுடையது என்பவைகள் எல்லாம் இந்த நாட்டுப்புற இலக்கியங்களினுடைய பொது தன்மை கூறுகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டுப்புற கதைகள் மக்கள் வாழ்வினுடைய கண்ணாடிகள், வரலாற்று துளிகள் என்று நாம் சொல்ல முடியும். வரலாற்றுக்கு எப்படி கல்வெட்டுகள் அடிப்படை ஆதாரங்களாக அமைகின்றனவோ அதுபோல இந்த கதைகள் வாய்மொழி வரலாற்றுக்கு சொல்வெட்டுகளாக அமைகின்றன என்பதை பார்க்கிறோம். அடிப்படைகளாக அமைகின்றன என்பதை பார்க்கிறோம். தனி மனித வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்குமான எடுகோலினை இந்த கதைகள் வழங்குகின்றன. அந்தந்த காலத்தில் வழங்கக்கூடிய இந்த கதைகள் என்பவைகள் அந்தந்த காலத்தினுடைய கண்ணாடியாக அந்த மனிதர்களினுடைய வாழ்க்கை பிரதிபலிப்புகளாக அமைகின்றன என்பதை நாம் உய்த்துணர முடியும். எனவேதான் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மாபெரும் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன், அவர் நாட்டுப்புற இலக்கியங்களை நிறைய படைத்தவர், நாட்டுப்புற இலக்கியங்களை தொகுத்து வெளியிட்டவர், அதிலே ஆய்வு செய்தவர், மக்கள் சார்ந்த வெகுஜன நாட்டுப்புறவியலின் முன்னோடி என்று கீரா அவர்களை நாம் சொல்ல முடியும். அவர்கள் சொல்கிறார், ஜனங்களிடம் கதைகள் சென்று சென்று திரும்பும் போதெல்லாம் அதற்கு புதுசு புதுசாக சிறகுகள் முளைக்கின்றன. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கதை படைக்கிற ஒரு மனுஷ பயல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று கீரா அவர்கள் சொல்வார்கள். அப்படித்தான் எல்லா இடங்களிலும் கதைகள் மிகிழ்கின்றன, இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்று சொல்வார்கள். அதுபோல கதை மேடை என்று சொல்லலாம். உலகமே கதைகளால் ஆனவைதான். அதிலும் இந்தியா கதைகளின் சொர்க்க பூமி என்று சொல்லலாம். இங்கேதான் இதிகாசங்கள் பல இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய ஈசாப் கதைகளாகட்டும், அரபு கதைகளாகட்டும், இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது நம்முடைய பஞ்சதந்திர கதைகள் தான். தாத்தா பாட்டிகள் சொல்லி வைத்த அந்த கதைகளினுடைய நீட்சிதான் இன்றைய நவீன இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்டுப்புற கதைகளை
பல வகைகளாகவும் சொல்வதை நாம் பார்க்க முடியும். மனித கதைகள், மிருக கதைகள், தெய்வ கதைகள், மாந்திரீக கதைகள் என்றெல்லாம் ஆய்வாளர்கள் அதனை வகைப்படுத்துவார்கள். மனிதர்கள் பாத்திரங்களாக இருந்தால் அது மனித கதைகள் என்றும், மிருகங்களும் பறவைகளும் பாத்திரங்களாக கதாபாத்திரங்களாக வந்தால் அது மிருக கதைகள் என்றும், தெய்வங்கள் கதாபாத்திரங்களாக வந்து மனிதர்களுக்கு நல்ல நீதிகளை புகட்டினால் அது தெய்வ கதைகள் என்றும், மந்திரம் தந்திரம் போன்ற இந்த உலகத்தில் இல்லாத நடக்காத விஷயங்களை கற்பனை கட்டி சொல்லுகிற போது அதனை மந்திர கதைகள் அல்லது மாந்திரிக கதைகள் என்றும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த கதைகள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, ரசனைக்காக அல்ல, பாலியல் விஷயங்களை அல்லது நகைச்சுவை விஷயங்களை சொல்லக்கூடியன அல்ல. இந்த கதைகளுக்குள் ஒரு சமூகத்தினுடைய உயிர்ப்பு அடங்கியிருக்கிறது. எல்லல், பகடி, நையாண்டி, குறியீடு, எதிர்ப்புணர்வு போன்ற பலவும் இந்த கதைகளுக்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையில் மனிதர்கள் தங்களுடைய மனச்சுமையை இறக்கி வைக்கிற வடிகாலாக இந்த நாட்டுப்புற கதைகள் இருக்கின்றன. தங்களால் நேரடியாக எதிர்ப்புணர்வை காட்ட முடியாத, அது அரசாக இருக்கட்டும் அல்லது ஒரு பண்ணையாராக இருக்கட்டும் அல்லது ஒரு முதலாளியாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு குரலை இந்த கதைகள் வாயிலாக எளிய மக்கள் மிக எளிமையாக சொல்லிச் செல்வதை நாம் பார்க்க முடியும். எனவே நிறுவன எதிர்ப்புத்தன்மை கொண்ட நம்முடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்களினுடைய அவசியத்தை உறக்கச் சொல்கிற வகையிலே பல கதைகள் அமைகின்றன என்பதையும் நாம் பார்க்க முடியும். நிறைய இதில் நாம் பார்க்கலாம். நம்முடைய நடைமுறையில், நம்முடைய ஊர்ப்புறங்களில் நம்முடைய மக்கள் இந்த கதை பற்றி நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கதை சொல்வது நம்முடைய மரபிலே இருக்கிறது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பேசிட்டு இருக்கிறப்ப கதை விடுறான் பாரு என்று சொல்லுவோம். கதை விடுவது என்பது வேறு. சில இடங்களிலே கதை கட்டுவது நடக்கும். ஒரு 4 பெண்கள் 5 பெண்கள் குழுமி விட்டால் அங்கே ஊர்ப்புறங்களிலே அங்கே கதை கட்டு மிக ஜோராக நடைபெறும் என்பதை நாம் அறிவோம். அதே போல கதை அளக்கிறது என்று உண்டு. எல்லாமே கதைதான். ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு நரி, அத்தோட கதை சரி என்று சொல்கிற நம்முடைய ஊர்ப்புறத்தினுடைய ஏராளம் விஷயங்கள் நாட்டுப்புற கதைகளில் இருக்கிறது. நண்பர்களே, இந்த கதைகளை இந்த சமூகம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்கிறது என்பதை நான் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள இயலும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிற கதை. பாட்டி வடை சுடுவார், மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு எண்ணெய் சித்தி வச்சு வீட்டிலிருந்து வடைக்கு தேவையான அந்த மாவை அரைச்சிட்டு வந்து எண்ணெய் சட்டியை வச்சு வடையை சுட்டு கொண்டிருப்பார். இந்த காட்சி தத்துருவமாக மரத்துக்கு கீழே வடை சுடுறதை காட்டப்படும். அங்க வந்து பார்த்தா மரத்துக்கு மேல ஒரு காகம் வந்து அமரும். காகம் என்ன சொல்லும், பாட்டிக்கிட்ட பாட்டியினுடைய வடையை தெரியாம தூக்கிட்டு ஓடி. அந்த இடத்துல ஒரு நெறி வரும். மரத்து மேல காகம் வடையோட உட்கார்ந்துருக்கு, நரி கீழே நிக்குது. என்ன இந்த காட்சியில நரி என்ன சொல்லணும்னா, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடே அப்படின்னு சொல்லும். உடனே காக்கா என்ன பண்ணணும்னா, காக்கான்னு வாயை திறக்கிறப்போ வடை கீழே விழுந்துரும், நரி தூக்கிட்டு ஓடி. இதுக்கு என்ன தலைப்பு கொடுப்போம், புத்திசாலி நரி ஏமாந்த காகம் என்று ஒரு காலத்தில் சொன்னார். பின்னால இந்த கதை கொஞ்சம் மாற்றப்பட்டு சொல்லப்பட்டது. என்ன, அதே வயதான பாட்டி, அதே வடை சுடுற இடம், காகம் தூக்கிட்டு போயிடும், அதே நரி வரும், காகத்தை பார்ப்போம், நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப நேர்த்தியா இருக்க, நீ நல்லா பாடுவேன்னு சொன்னாங்க, ஒரு பாட்டு பாடம் காக்கான்னு சொல்லும். காகம் என்ன பண்ணும், வடையை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு கா 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 என்று குதூகலமாக பாடும். நரி ஏமாந்து போகும். இது ஒரு கதை, இது ஒரு டெக்ஸ்ட், இது ஒரு பிறகு. இப்ப இதுக்கு என்ன தலைப்பு வச்சாங்க, புத்திசாலி காகம் ஏமாந்த நரி என்று சொன்னார். நண்பர்களே, இந்த 2 காலகட்டத்தில் 2 கதை ஒரே தன்மை கொண்ட 2 கதைகளை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இது ரெண்டையும் தாண்டிய ஒரு சங்கதி இருக்கிறது நண்பர்களே. அதில் யார் புத்திசாலி யார் ஏமாந்தது என்றால், இரண்டு கதைகளிலுமே ஏமாற்றப்பட்டது அந்த ஏழை வயதான பாட்டி என்கிற ஒரு பிரதியும் இருக்கு, ஒரு சங்கதியும் இருக்கு. அந்த பாட்டி தன்னுடைய உழைப்பை போட்டு தன்னுடைய முதலை போட்டு காகத்திடம் ஏமாந்து போகிறாள், காகத்தின் வழியாக நரியிடமும் ஏமாந்து போகிறாள் என்கிற செய்தி நமக்கு முக்கியமானது. இப்படித்தான் நாட்டிலே பல காக்கைகளும் பல நெறிகளும் உழைக்கிற ஏழை எளிய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இந்த கதைகளின் வாயிலாகவும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த கதைகளை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சங்கதியை நான் இந்த இடத்தில் சொல்ல விளைகிறேன். இன்னொரு கதை, கடல் அலைகளை எண்ணுபவன் என்று அதற்கு பேர். ஒண்ணுல்ல, ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் கொஞ்சம் சோம்பேறி கூட, ஆனா அவனுக்கு ஒரு 20 வயது ஆகி விடுகிறது. ஊர்ல எல்லாத்தையும் போய் வேலை கேட்கிறான். எனக்கு ஒரு வேலை கொடுங்க. பாக்குறவங்களுக்கு ஏன்பா சோம்பேறியா இருக்க, ஒரு வேலைக்கு போகக்கூடாதா? அவன் கொஞ்சம் பள்ளிக்கூடம் எல்லாம் போய் கொஞ்சம் படிச்சவன்னு வச்சுங்க. உடனே கேட்கிறான், ஏன் நீ ஒரு வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான். இவன் போய் எல்லாத்தையும் ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுங்க, ஏற்பாடு. ஊர்ல உள்ள அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எப்பா நம்ம ஊர்லயே தான் வேலை இல்லையே, நம்ம ஊர்ல நிறைய பேர் படிச்சுட்டெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்க, இங்க வந்து வேலை கேட்டு என்ன ஆகும் போது, ராஜாவிட்ட போய் நீ உன்னுடைய கோரிக்கையை சொல், நிச்சயமாக ராஜா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்ல. உடனே இவன் கிளம்பி ராஜாவை பார்க்க போறான். நம்ம ஊர்ல ஒரு கவுன்சிலரை பார்க்கறதே ரொம்ப சிரமம், ராஜாவை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம். போய் ராஜாவை தவம் இருந்து ஒரு நேரத்துல பார்த்தோம். பார்த்தோன்னே ராஜாவுக்கு சொல்றான். ராஜா கேட்கிற, என்னப்பா என்ன செய்ய? ஐயா, நான் இப்படியாப்பட்டேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு. சரி, நீ என்ன படிச்ச? எனக்கு 1, 2, 100 வரைக்கும் எழுத படிக்க தெரியும். பார்க்காம சொல்லுவேன், பார்க்காம எழுதுவேன். 1, 2, 100 வரைக்கும் எனக்கு தெரியும், அவ்வளவு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ராஜா சிரிச்சுக்கிட்ட சரின்ட்டு அமைச்சர்கிட்ட வழிகாட்டி அமைக்க. அமைச்சர் கேட்க, அமைச்சர்கிட்டையும் மறுபடியும், சரிப்பா உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன், எவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு அமைச்சர். எனக்கு சம்பளம்லாம் வேண்டாங்க ஐயா, எனக்கு ஒரு வேலை அரசாங்கம் போட்டு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய தேவை. அந்த வேலையை மட்டும் ஒரு அரசாணையா கொடுத்து, இப்ப நம்ம ஜீவோன்னு கேட்கறோம்ல, அது மாதிரி ஒரு உத்தரவா கொடுக்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பட்டயத்தில் அடிச்சு இன்னார் மகன் இன்னாருக்கு, ராஜாவினுடைய பட்டம் ஸ்ரீ இன்னார் மகன் இன்னாரான இந்த ராஜா இந்த ஆண்டில் இப்படியாப்பட்ட ஒரு ஆணையை வழங்குகிறார் என்று அச்சடித்து கொடுப்பார். கல்வெட்டுல அடிச்சு கொடுக்கறது மாதிரி பட்டயத்துல அடிச்சு கொடுப்பாங்க. அப்ப இவங்க கேட்கலாம், அது மாதிரி ஒரு ஆணை மட்டும் கொடுங்க, எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம், நான் இந்த நாட்டுக்காக உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலை இல்லாம போயிடணும் பல பேர் சொல்றாங்க, அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு வேலை மட்டும் கொடுங்க ராஜா, நான் பார்த்துக்கிறேன், ஆணை மட்டும் கொடுங்க, நான் வேலையை பார்த்துக்கிறேன். சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அமைச்சர் சொல்றார் மன்னர்கிட்ட, இவருக்கு ஒரு பொருத்தமான வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வர சொல்றாங்க. மறுநாள் போறான். மன்னர் சொல்றார், நீ நம்ம ஊர்ல இருக்க கடற்கரைக்கு போய் அங்க உட்கார்ந்து கடல் அலைகளை எல்லாம் எண்ணுகிற வேலையை செய், இதுதான் உனக்கு அரசாங்கம் கொடுக்கிற அரசன் கொடுக்கிற வேலை என்று சொல்ற. உடனே ரொம்ப மகிழ்ச்சி, ராஜா எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி, எனக்கு எந்த ஊதியமும் வேண்டாம், ஆனா இதை ஒரு அரசாணையா கொடுங்க எனக்கு. உடனே இந்த ஊரில் வசிக்கிற இன்னார் மகன் இன்னாருக்கு நாளை காலை இந்த மணித்தியாலத்தில் இருந்து இந்த கடல் அலைகளை எண்ணுகிற பொறுப்பை அரசன் வழங்குகிறார் என்று ஒரு ஆணை அச்சிட்டு கையில கொடுத்தார். உடனே நம்மால் போறான். போய் மறுநாள் போய் பார்த்தா அங்க மக்கள் ஒரே தேஜன்னு நிக்கிறாங்க. அங்க உள்ள மக்கள்லாம் யாரு? அன்றாடம் காட்சிகள். காலையில கடலுக்குள்ள இறங்கி அந்த கடல்ல போய் மீன் பிடிச்சு அந்த மீனை கொண்டாந்து வித்துட்டு தான் அந்த மக்களினுடைய வாழ்க்கை பாடு அன்றைக்கு நடைபெறும். அப்ப அந்த கடல்ல இறங்கினாதான் அடுப்பு பத்த வைக்க முடியும். அப்படியான சூழல் இருக்கிற மக்கள். நம்மால் போய் உடனே ஒரு தண்டரா பண்றோம், முரசறைதான்.
இந்த கடலுக்குள் யாரும் இனி இறங்கக்கூடாது. இந்த கடலில் இருக்கிற அலைகளை எல்லாம் எண்ணுகிற பொறுப்பை எனக்கு அரசர் வழங்கியிருக்கிறார். எனவே யார் கடலுக்குள்ள இறங்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது. எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகும். அவங்க அன்னைக்கு காலையிலே விடிய காலையில வெள்ளி முளைச்சோன்ன கிளம்பி தங்களுடைய வலைகளை எடுத்துக்கிட்டு கட்டுமரங்களை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போய் மீன்களை பிடித்து கொண்டு வர வேண்டிய அந்த மக்கள் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்ன அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே, நான் எப்படி இதிலிருந்து மீள்வது என்று யோசிக்கிறார். அவனிடம் சொல்லுகிறார், அரசன்கிட்ட போய் முறையிடலாம் என்று சிலர் சொல்கிறார். அரசன்கிட்ட போய் சொன்னோம்னா அரசன் இதை எப்படி எடுத்துக்குவான்? சில இடங்கள்ல போய் நான் போட்டதுதான், நான் சொன்னதுதான் சட்டம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று அச்சப்படுகிறார். சரி, சாட்சிக்காரன் காலில் விழுவுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுவுறதே மேல் என்று சொல்லி அந்த இளைஞனையே போய் எல்லோரும் சந்திக்கிறார்கள். தம்பி நாங்களெல்லாம் இந்த ஊரில் வாழ்கிறவர்கள் இந்த கடலுக்குள் இறங்கி இங்கே இருக்கிற மீன்களை பிடித்து அதை விற்று அதை சமைத்து சாப்பிட்டு அதில் உயிர் வாழக்கூடிய ஜீவன்கள். நீங்கள் இப்படி சொன்னால் நான் என்ன செய்வேன்? உடனே அந்த இளைஞன் சொல்றான், நீங்க சொல்வது சரிதான், ஆனால் எனக்கு ராஜா இப்படி ஒரு ஆணை வழங்கியிருக்கிறார். நான் இதை செய்யாவிட்டால் என்னை அழித்து விடுவார், என்னை அகற்றி விடுவார், எனக்கு தண்டனை கொடுத்து விடுவார். எனவே நான் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். மறுபடியும் எல்லாரும் பேசுகிறார். அப்பொழுது சரி, நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று அந்த இளைஞன் சொல்கிறான், இனி நீங்கள் யாராவது இந்த கடலுக்குள் இறங்கி மீன் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் வந்து உங்களுடைய பெயர்களை சொல்லி ஒரு டோக்கன் வாங்கிட்டு போங்க. அதுக்கு கொஞ்சம் நீங்க பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்துட்டு கட்டணம் செலுத்தி விட்டு டோக்கன் பெற்றுக்கொண்டு கடலுக்குள் இறங்குங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். ராஜா கேட்டா நான் கடல் அலைகளை எண்ணி நான் அவருக்கு கணக்கு சொல்லிக்கிறேன். நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று சொல்றேன். யோசித்து பார்க்கிறார்கள் மக்களும். வேற வழி இல்லை, இவனை விட்டா வேற எதுவும் செய்ய முடியாது. அதே போல இந்த கடலை விட்டாலும் நமக்கு வேறு ஏதும் நாதி இல்லை. எனவே அவனோடு ஒரு சமரசம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி, சரி இனிமே நாங்க யாரெல்லாம் கடலுக்கு போறோமோ உங்கள்கிட்ட வந்து பேரை சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தருகிற அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு நாங்கள் கடலில் இறங்குகிறோம் என்று ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள். அதே போல ஒரு நடைமுறை வந்து விடுகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 5-6 மாதங்கள் கழித்து ஒரு நாள் ராஜா நகர்வலம் வருகிறார். அப்போது அமைச்சரிடம் சொல்றார், நாம ஒரு நட இந்த கடல் அலைன்றதுக்கு ஒரு பையனுக்கு வேலை கொடுத்தோமே, அவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தா நம்மால் நிறைய சம்பாதிச்சு பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் கட்டி கொண்டு மிக வசதியாக வாழ்கிறான். இதை பார்த்து சந்தோஷப்பட்ட மன்னன் அவனை குறிப்பிட்டு பாராட்டி, இவ்வளவு நுட்பமான இவ்வளவு திறமையான ஒரு ஆளாக நீ இருக்கிறாயே என்று பாராட்டி, என் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மகளையே அவனுக்கு திருமணம் செய்து மருமகனாக்கி கொண்டு அவனை அந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக ஆக்கினார். இது ஒரு கதை நண்பர்களே. இது கதை வேடிக்கையாக இருக்கலாம், வினோதமாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம். ஆனால் ஒரு குடிமை சமூகத்தில் எல்லோருக்கும் பொதுவாக இருந்த ஒரு இடம், எல்லோருக்கும் பொதுவாக இருந்த ஒரு நிலை எப்படி ஒரு குறிப்பிட்ட பேருக்கு சொந்தமாக மாறுகிறது, எப்படி உடைமை உருவாகிறது, எப்படி அரசதிகாரம் நுழைகிறது, எப்படி வரி போன்றவை வருகின்றன. இன்றைக்கு ஒரு காலத்தில் நாம் பாட்டுக்கு நம்முடைய சாலைகளில் வண்டியில போனோம், நடந்து போனோம், கார்ல போனோம், எல்லாம் எப்படி வேணுமாலும் போய் கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு திடீரென்று பார்த்தால் சுங்கச்சாவடிகள் வழிமறித்துக் கொண்டிருக்கின்றன. நீ கட்டணம் செலுத்தினாதான் நீ போகலாம், இல்லாட்டி போக முடியாது. டோல் கேட் என்று சொல்கிற சுங்கச்சாவடிகள் வந்துவிட்டன.
அதே போல பல வரிகள் ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டி, ஒரே நாடு ஒரே வரி என்றெல்லாம் சொல்றார். அப்போ ஒரு குடிமை சமூகத்துக்குள்ளாக ஒரு அரசியலாரம் எப்படி செயல்படுகிறது, நிர்வாக நடைமுறைகள் எப்படி வருகின்றன, வரி போன்றவைகள் எல்லாம் எப்படி மக்களுக்கு எதிரான விஷயங்களாக ஆகின்றன என்பதை மிக நுட்பமாக பேசுகிற ஒரு எளிமையான கதை இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, இந்த நாட்டுப்புற கதைகள் நிறைய வேடிக்கை கதைகள் இருக்கின்றன, நிறைய சின்ன சின்ன செய்திகளை சொல்லக்கூடிய கதைகள். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊர்ப்புறங்களிலே எல்லாம் இந்த புரோகிதர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்தது. பாரதி கூட சொல்வார், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே பித்த மணியர் சொல்வார், சொல்லும் சாத்திரம் பேயுரையாம் என்று ஊதடா சங்கம் என்று சொல்லும். செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் போகலாம். வாழ்றத பற்றி அவனுக்கு கவலை இல்லை, வாழ்றப்படுற கஷ்டங்களை பற்றி கவலை இல்லை. அப்படி இந்த புரோகிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திதி கொடுக்குது. ஏழை எளிய மக்கள்கிட்ட வீட்டுல திதி கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இறந்தவர்களுடைய நீத்தார் நினைவு நாள் என்று சொல்லுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை தவசம் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம், திதி கொடுக்கிறது. அதை பல இடங்கள்ல ரொம்ப வலியுறுத்தி வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஏன்னா நிறைய வசதி படைத்தவர்கள் நிறைய அள்ளி கொடுப்பார்கள், தானியங்களை கொடுப்பார்கள், பணத்தை கொடுப்பார்கள், பொருள்களை கொடுப்பார்கள். இப்படி நிறைய வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட புரோகிதர்கள் எல்லா மக்களையும் நீங்கள் திதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்படி ஒரு ஒரு ஏழை விவசாயிட்ட வலியுறுத்தி அவனால எதுவுமே முடியல. இந்த திதியில எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த புரோகிதர் ஒரு நாள் அந்த சாலை வழியாக வருகிறார். இந்த விவசாயி என்ன பண்றான்னா, அந்த குழாயில இருந்து தண்ணீர் வருது, பம்பு செட்ல இருந்து தண்ணி இறைக்கிறான். அதை மோண்டு மோண்டு ரோட்ல ஊத்திட்டு, நல்ல கெட்டி சாலையாக இருக்கிற கெட்டி சாலையில தண்ணியை மோண்டு மோண்டு வாரி இறைச்சு. அப்ப அந்த புரோகிதர் கேட்பார், என்னடா இப்படி இந்த ரோட்ல தண்ணியை மோண்டு ஊத்துற, வயல்ல நான் பாயலாம் அல்லது தோட்டத்துக்கு பாய்ச்சலாம், இந்த தண்ணியை ஏண்டா இங்க கொண்டாந்து. அப்ப அந்த புரோகிதரை பார்த்து அந்த விவசாயி சொல்றான், ஐயா ஐயா, நான் அமெரிக்காவில் கொஞ்சம் நிலம் வாங்கியிருக்கேன், அங்க தென்னந்தோப்பு இருக்கு, இந்த ரோட்ல தண்ணியை மோண்டு ஊத்துனா அமெரிக்காவுக்கு போயிடும் யா, அதுக்காக தண்ணியை மோண்டு ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த புரோகிதர் சொல்றாரு, இளைய முட்டாப்பையில இங்க இருக்கிற இந்த கட்டி தட்டி போன ரோட்ல நீ தண்ணியை ஊத்துறது எப்படி அமெரிக்காவில் இருக்கிற தென்னந்தோப்புக்கு பாயும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், ஐயா, எங்க அப்பா செத்து போன அப்பா மேலோகத்துல இருக்கிறவருக்கு நீங்க இங்க திதி கொடுத்து எங்கள்கிட்ட திதி வாங்கி இங்க இருந்து பொருள்கள் எல்லாம் மேல அனுப்பினப்பா மேலோகத்துக்கு, அது மாதிரிதான் இங்க நான் தண்ணி இறைக்கிறது அமெரிக்காவுக்கு போவோம்னு சொல்றேன். இது ஒரு நையாண்டி கதை, நாட்டுப்புறத்திலே வழங்கிய ஒரு நையாண்டி கதை. இதற்குள் யாரையும் நாம் புண்படுத்தவில்லை நண்பர்களே. அந்த ஏழை எளிய மக்களினுடைய மன கிடக்கை அதுக்குள் பதிவாகி இருக்கிறது. இந்த சமூகம், இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று, இந்த மனிதர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும், அன்பு தலைக்க வேண்டும், அறம் பெருக வேண்டும், நேர்மையோடு நேரிய வாழ்க்கையினை இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதைகள், இந்த இலக்கியங்கள், ஏடேறாத இந்த இலக்கியங்கள் மனித வாழ்வினுடைய இலக்கணங்களாக, வரையறைகளாக, வரலாற்று துளிகளாக அமைகின்றன. வணக்கம், நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும் ரொம்ப ரொம்ப